வணக்கம். மீண்டும் தமிழ் புயல் சரவணன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு நல்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சொந்தங்களுக்கும் பாசத்திற்கினிய பந்தங்களுக்கும் உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யார் பெரியவர்? ஆம், மனிதர்களுக்கு இடையில்தான் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற சண்டை வந்து கொண்டிருக்கும். ஆனால் நம் உடம்பிலே நம்மோடு இருக்கின்ற இந்த கைகளிலே இருக்கக்கூடிய இந்த 5 விரல்களுக்கும் இடையே சண்டை வந்தது. நீ பெரியவனா இல்லை நான் பெரியவனா? கட்டை விரல் சொன்னது நான் தான் பெரியவன். நான் இல்லை என்று சொன்னால் உங்களால் வேறு எந்த பொருளையும் சேர்த்து தூக்க முடியாது. நீங்கள் 4 8 விரல்களும் சேர்ந்தாலும் எந்த பொருளையும் உங்களால் தூக்கவே முடியாது. கட்டை விரல் நான் தான் பெரியவன் என்று சொல்லி இருமாப்போடு பேசியது. அதற்கு அடுத்து வந்த இந்த ஆள்காட்டி விரல் சொன்னது, அட மூடர்களே, நீங்களா பெரியவர்கள்? இல்லை இல்லை, நான் தான் பெரியவன். நீ அவன் இவன் உவன் என்று முன்னே இருப்பவர்களை சுட்டி காட்ட பயன்படுவது நான் தான். ஆட்களை காட்டி கொடுப்பவன் நான் தான். ஆள்காட்டி விரலான நான் தான் பெரியவன் என்று ஏளனத்தோடு சொன்னது இந்த ஆள்காட்டி விரல். என்று ஒரு சிரிப்போசை கேட்டது. அங்கே பார்த்தால் எல்லா விரல்களையும் விட உயரமான விரலாகிய அந்த நடுவிரல் சொன்னது, மூடர்களே, நீங்கள் பெரியவர்கள் அல்ல, நான் தான் பெரியவன். பாருங்கள், 5 விரல்களிலும் உயரமாக இருப்பவன் நான் தான் உங்களை விட பெரியவன் என்று சொன்னது. அப்பொழுது அருகாமையிலே இருந்த அந்த மோதிர விரல் சொன்னது, அட மூடர்களே, நீங்கள் பெரியவர்கள் அல்ல, நான் தான் பெரியவன். அதனால்தான் தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைரத்தாலும் மோதிரம் அணிந்து கிரீடம் போல் எனக்கு சூட்டுகின்றார்கள். நான் தான் பெரியவன் என்று சொன்னது மோதிர விரல். அப்பொழுது மிகவும் அமைதியாக இருந்தது இந்த கடைசி விரல். எதுவும் அதனால் பேச முடியவில்லை. கடவுளை நோக்கி அது வணங்கி அழுதது, இறைவா, ஒவ்வொருவரும் தன்னை பற்றி பெருமையாக சொல்லுகின்றார்களே, என்னை பற்றி பெருமையாக சொல்வதற்கு எதுவுமே இல்லையே என்று கண்ணீர் விட்டு அழுதது அந்த கடைசி விரல். அப்பொழுது அந்த விரலுக்கு முன்னால் ஆண்டவன் தோன்றி சொன்னான், குட்டி விரலே, நீ கவலைப்படாதே, கடைசியாக இருக்கிறோம் என்று கவலைப்படாதே. யாரெல்லாம் இறைவனை வணங்குகின்றார்களோ, வணங்குகின்ற பொழுது என் அருகாமையிலே இருப்பது நீதான், இறைவனுக்கு அருகில் இருப்பது நீதான் என்று நீ பெருமையாக சொல். பணிவு என்ற ஒன்று இருந்தால் நீ உயரலாம். பணிவாக கண்ணீர் விட்டு நீ அழுத காரணத்தினால் அந்த மற்ற 4 விரல்களிடமும் சொல், பணிவோடு எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன்தான் உயர்ந்தவன். ஆண்டவனை வணங்கும் பொழுது ஆண்டவனுக்கு அருகிலே நான் தான் இருக்கின்றேன், எனவே நான் தான் பெரியவன் என்று பெருமையாக சொல் என்று சொன்னாராம் ஆண்டவன். ஆம், இந்த உலகிலே வாழ்கின்ற மனிதர்கள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று ஒவ்வொருவரும் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் யார் பெரியவர்கள் என்று சொன்னால், யார் பணிவோடு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள். இது நான் சொன்னதல்ல, ஆண்டவன் சொன்னது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் புயல் சரவணன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.